எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஜஸ்ட் ஒரு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பவுண்டி பார் சாக்லேட் நம்ம வீட்டிலேயே மேக் பண்ண போகிறோம். இதுக்கு 1 கப் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துக்கோங்க, 1/4 கப் மில்க் மேட் எடுத்துக்கோங்க, 200 கிராம் துருவன சாக்லேட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு க்ளீன் பவுலில் டெசிகேட்டட் கோகோனட் அண்ட் மில்க் மேட் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கையில் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பவுண்டி பார் ஷேப்புக்கு இந்த மிக்ஸிங்கை தட்டி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் தட்டி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க. இந்த சாக்லேட்டை இந்த ஷேப்பில் தான் பண்ணணும்னு எந்த நீடும் இல்லை. நான் அப்படியே ஷாப்பில் கிடைக்கிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காண்டி இந்த ஷேப் கொண்டு வந்திருக்கேன். தென் நம்ம எடுத்து வச்ச இந்த காம்பவுண்டையுமே நீங்கள் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச அந்த மிக்ஸிங்கை எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் யூஸ் பண்ணி நம்மளோட மிக்ஸிங்கை இந்த சாக்லேட்டில் டிப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. எல்லாத்தையும் சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இங்கே ஒரு 15 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. வச்சு எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு கோட்டிங் கூட கொடுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கோட்டிங்கே போதும்னு சொல்லிட்டு ஒரு கோட்டிங் தான் கொடுத்து எடுத்திருக்கேன். டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்க இந்த சாக்லேட்டையுமே குட்டி குட்டி மோல்டு யூஸ் பண்ணி நீங்கள் அதையுமே சாக்லேட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்மளோட சாக்லேட்டை பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ரிமூவ் ஆகி வருது. இந்த ஓரங்கள்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கோங்க. சூப்பராக வந்துருந்தது. எந்த ஒரு ரெசிபியுமே நம்ம ஹோம்மேடாக பண்ணும்போது அதில் ஒரு ஹாப்பி இருக்கும், தென் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.